நான் என் மிஷினில் டூல் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் கொஞ்சம் வந்து மாற்றிருங்க. டூல் வந்துச்சா? நானா வந்து கை வச்சா ஏதாவது சொல்லுவாங்க. எதுக்கும் போய் சூப்பர்வைசர் கூட்டு வா, அவர்கிட்ட சொல்லிட்டு பண்ணிடலாம். சரி, ஓகே. A few minutes later. ஏய், எத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? சார் நான் ஒரு 4 வருஷமா ஆச்சு. சீனியர் தான் நீ? ஆமா. பக்கத்து மிஷினில் ஒரு சின்ன ப்ராப்ளம், அது கூட போய் பார்க்க மாட்டியா? கொஞ்சமாச்சும் சீனியர் மாதிரி நடந்துக்கடா. இல்லை என்னத்த வேலை பார்த்து போடா, போயிட்டு என்னன்னு பாடுறா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. 2 days later. நான் என் மிஷினில் ஏதோ ப்ராப்ளம் தான். ஐயோ சாமி, மிஷின்ல ப்ராப்ளமா? என்னாச்சு? தெரியல, ஓடிட்டே இருந்துச்சு, திடீர்னு நின்றுச்சு. சரி வா பாக்குறேன். நான் சூப்பர் ஸ்டோர் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். சூப்பர் செட்லாம் வேணாம், நானே பார்த்து தரேன் வா. ஐயோ, என்னடா புகைய விட்ட? அதான்டா எனக்கும் தெரியல. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே. யாரா மிஷின்ல கை வச்சது? அண்ணன் தான் சார். உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். ஏண்டா இங்க 4 வருஷமா வேலை பாக்குறியே, ஏதாவது பிரச்சனை நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணது தெரியாது உனக்கு? சார் நான் அப்பவே சொன்னேன் சார், சூப்பர் செட் சொல்லலான்னு. இவர் தான் வேணான்னாரு. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? நேத்து வந்த பையனுக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்ல. இல்ல என்னத்த சீனியர்னே தெரியல. நீ ஏதாச்சும் கை வச்சு நோண்டி விட்டு போயிடுவ, அது அப்புறம் என்னதான்டா பூச்சி ஏறுவானுங்க. போடா போயிட்டு மெயின்டெனன்ஸ் கூப்பிடுறா. ஏண்டா நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். என்கிட்ட வந்து சீனியரு பக்கத்துல உள்ள மிஷினை சரி பண்ணி கொடுங்க. சரி பண்ணி கொடுத்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அடுத்து என்ன கேட்காம ஏன்டா சரி பண்ணி கொடுத்துன்றீங்க? ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.